நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுவது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆலயத்துக்கு போய் தேவனை பார்க்க முடியல, தேவனை தரிசிக்க முடியல, தேவனுடைய வார்த்தைக்குனால நடக்க முடியலையா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பீங்க? தேவனை தரிசிக்கணும், தேவனை முகமுகமாக பேசணும், தேவனோடு உறவாடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் இருதயத்தில் சுத்தம் வேணும். பழுதற்றதாக இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் சொல்கிற வசனத்துக்கெல்லாம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் இயேசு தாங்க. நான் உன் ஆலயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஆலயம்? இருதயம் என்ற ஆலயத்தில் இயேசு வாசம் பண்ணுறார். அங்கே எப்படிங்க இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? அங்கே அசுத்தம் கழிஞ்சிருக்கும். அப்போ எப்படிங்க தேவனை தரிசிப்பேன், ஆராதிப்பேன், தண்ணி பாஷை பேச முடியும், எங்கே போய் நிற்க முடியும்? முடியாதுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்களாம். பாருங்களேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எத்தனை வார்த்தைகள் பேசுகிற பாருங்க. நம்ம தேவனை தரிசிக்கணும்னா நம்ம இருதயத்தில் சுத்தம் வேணுங்க. சுத்தம் இருந்தால் எல்லாமே விடுதலை. இருதயத்தில் சுத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கா, நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒரு வல்லமை, நம்ம ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் இயேசு. நானே உன் தங்கும் ஆலயம் என்றார். உன் இருதயமாகிய ஆலயத்திலே நான் இருக்கிறேன்றார். எத்தனையோ வார்த்தை மூலம் பேசுகிறார். அந்த ஆலயத்தை நம்ம சுத்தப்படுத்துவோம், இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள் என்றார். அவர்கள் தேவனுடைய தரிசிப்பார்கள் அப்படின்றார். நம்ம என்ன பண்ணோம்? சுத்தமுள்ளவர்களாக மாறுவோம், இயேசுவை பின்பற்றி அதில் நடப்போம். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.